சில்வர் பாஸை நோக்கி நம்ம சித்தன் நோக்கி சிவன் போக்குன்றவா ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்குங்க. கரெக்டாக இப்போ ரூம்லேருந்து இப்போ தான் செக் அவுட் பண்ணி கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருக்கும். இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்க்கிருக்கோம். ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து சூசைட் பாயிண்ட்டு, பில்லர் ராக்கு அண்டு குணாகுகை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க. ஸோ ரைட் நல்லபடியாக போய்க்கிருக்கு. ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் தான் ஒரு 46, 45 தான் போய்க்கிருக்கேன். சைடில் உள்ள வியூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ மாதமே இவ்வளவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஜூலைலாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்த காரணம் வந்து நல்லா சில்லாக இருக்கணும், நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். ஏன்னா மதுரையில் இப்போ இருக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம இங்கிட்டலாம் வந்தால் தான் சூட்டை தணிக்க முடியும். ஓகேங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. இங்கே போக கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பள்ளம் சின்ன இதாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ குறை சொல்கிறதுக்கு வேலை இல்லை, அதுவாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி மாறி போய்க்க வேண்டியதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் வந்துடுங்க. இப்போதைக்கு போகிறத பார்த்தா இது இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங். பட் ஆனால் மதிய டயத்துக்கு சொல்ல போனால் மார்னிங் டைம் தான். ஓகே, ஸோ காரை ஆர்டர் போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஓவர்டேக் கிடைக்கும் போது பார்த்து பண்ணணும். இது நம்ம ஒரு ஷார்ட் சர்ஃபேஸ், அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க சர்ஃபேஸில் நம்ம ஓவர்டேக் பண்ணுறது வேறு, இங்கே மலையில் பண்ணுறது வேறு. ஏன்னா திடீர்னு யார் வருவான்னு தெரியாது. ஸோ ஹார்ன் அடித்து மெதுவாக ரிலாக்ஸாக அவசரமே இல்லை. ஓகே, இங்கிட்டு கொஞ்சம் வீடு பகுதியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திரும்பினாலும் அதே நார்மல் ஸ்பீடுக்கு தான் போயிருக்கு. ஓகேங்க, பார்த்துக்கலாம் இதாக இருந்தாலும். நீங்கள் அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ சைடு வியூ ஃபுல்லாக நல்லா ரசிச்சுட்டே வாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபால்ஸுக்கு வந்து கொடுக்குறேன். ஓரளவு நெருங்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சில்வர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு டோல்கேட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் பஸ்ஸுக்கு காசு வாங்குறாங்க, பைக்குக்கெலாம் எந்த ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம். நம்ம சைடில் போக சொல்லிட்டாங்க அந்த இடத்த. ஓகே, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சில்வர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்தே பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் வண்டியில் போயிட்டு பார்க்குறோம் இல்லையா செங்குத்தா. ஸோ இதான் சில்வர் ஃபால்ஸ். இதே கொஞ்சம் சூழ்நிலையில் வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வெயில் காலன்றதுனால போதுமான தண்ணி வசதி வந்துட்டு இருக்குது. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் மட்டும்தான் அடுத்து வரவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, அப்படியே மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்ன் விற்பாங்க, முட்டை போண்டா, அப்புறம் சிப்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக பண்ணி வச்சுருப்பாங்க. வேணுன்றதும் சாப்பிட்டுக்கலாம். காரம் வேணும்னா காரம் போட்டு நல்லா மாங்காவோட சாப்பிட்டு
அப்படியே நீங்கள் மெதுவாக உள்ளே வந்துக்கலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்கள் 50 ரூபா சார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து கொடுப்பாங்க. இல்லை எனக்கு செல்லே எடுத்துக்கலாம்னா அது உங்களோட இருப்பாங்க. நீங்கள் நின்றுக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பக்கத்தில் யார் இருந்தாலும் கொடுத்தாலே எடுத்து கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ கீழே இருந்து அப்படியே நான் மெதுவாக வந்து ஃபால்ஸை காமிக்கிறேன். இது ஒரு இன்னொரு இமேஜினேஷனோட பாருங்கள். ஸோ அதிக தண்ணி வந்து எடுத்துருக்குன்னு, ஸோ அதிக தண்ணி வரும், இனிமே வரும் கொஞ்சம் நாள். இப்போ வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ மேலே ஃபுல்லாக ஸ்கை நல்லா ப்ளூ கலரில் இருக்குது. அப்படியே மெதுவாக கீழே இருக்குது, ஃபுல்லாக கீழே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வா, சன்லைட்டோட பயங்கரமான ஒரு வியூ பிடிச்சது. ஸோ அமேசிங். அப்படியே சுற்றி உள்ள எல்லாத்தையும் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள், நல்லா இருக்குங்க. வந்தால் என்ஜாய் பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை. ஸோ க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டு அப்படி நான் மெதுவாக வெளியேறேன். ரொம்ப அந்த நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்தடுத்து நிறைய இடங்கள் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கும். ஸோ க்ளோஸ்அப்பில் அவங்க விற்கிற பொருளெலாம் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்டாக எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ரெட்டு, அதுலேயே கொஞ்சம் எக் ப்ரெட்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் காலிஃப்ளவர் பொரிச்சு சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே, சன்லைட் நல்லாவே ஒரு தெரிஞ்சிருக்கிறாப்புல. இந்த சன்லைட்டுக்கும் அந்த சில்வர் ஃபால்ஸுக்கும் அந்த எதிர்ப்புக்கும் சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களுக்குலாம் ஓகேங்க. ஸோ நம்ம ஒரு வழியாக பைக்கிட்ட வந்தாச்சு. ஸோ ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ஷார்ட் எடுத்து கொடு, உன்னோட கோப்ரோவில் ஸ்லோ மோஷனில் போட்டு மெதுவாக நான் வர மாதிரி அப்படின்னா. ஓகே, ஸோ 2 ஷார்ட்டாக எடுத்து கொடு, ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி. ஓகே, எடுத்துடலாம், இதில் என்ன இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த ஷார்ட் பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சுற்றி எதுவும் பைக் வருதான் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சூப்பராகவே ஓட்டிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓகே. ஸோ ரோடு ஃப்ரீயாக இருக்கிறனால இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நீங்களும் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா பண்ண வேண்டாம். ஸோ வேண்டாம் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அது ரிஸ்க்கு தான். ஓகே, ஸோ செகண்ட் டைம் நான் இந்த பக்கம் வந்துட்டேன், ரோடுக்கு இந்த பக்கம் வந்துட்டு. ஸோ இப்போ அவர் வந்துக்கிருக்காப்புல என்னோடய ஃப்ரெண்டு சாகித், முன்னாள் ஃப்ரெண்டு. ஸோ அப்போலாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் கழித்து மீட் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் மீட் பண்ணி ஃபன் பண்ணிக்கிருக்கோம். ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டே இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, ஃபன்னுக்கு குறையே இல்லை, சந்தோஷத்துக்கும் குறையே இல்லை. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தாங்க அந்த சந்தோஷம் அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ரூம்குள்ளே 4 சவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் இதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ வர ஆரம்பிச்சிட்டாப்பில். ஸோ அவரோட மைண்ட் செட்டில் அப்படி ஹீரோ ரேசர் மாதிரி ஓட்டுற ஃபீலிங்லேயே தான் வர்றாரு. ஸோ அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க, ஒரு வழியாக நல்லபடியாக ஓட்டி முடிச்சிட்டாப்பில். ஸோ நைஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ அவர் எடிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகேங்க, ஸோ நம்ம அப்படியே மெதுவாக அடுத்த வாட்டி போக ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேக்கு. இதில் நீங்கள் டைம் நிறைய எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இந்த லேக்கில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், தனியாக எடுத்து அது ஓட்டுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கலாம். இல்லை நான் பெடல் போட்டு சும்மா நான் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா 250 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் கூட வரும். அது உங்களோட விருப்பம். அது பக்கத்துலேயே குதிரை சவாரி இருக்கும், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அது வேணுன்றது நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டு இது என்ஜாய் இருக்கும். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து என்னால் எடுக்க முடியாது, எனக்கு அங்கே 3 பாயிண்ட் இருக்கிறதுனால அதை நோக்கி தான் நான் போய்ட்டு இருக்கேன். ஓகேங்க, ஸோ ஓவராலாக சில்வர் ஃபால்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தங்க ரூமில் வந்து 2வது எங்கெங்கே போனால் அதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாய்.